பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம அந்த உபவாஸ் ஜெபத்தினுடைய 3வது நாள். சரியா? 2 நாள் நல்லா நீங்கள் உபவாசம் பண்ணி அந்த நேரத்தை வேத வசனத்தை வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க, நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன். இந்த 3வது நாள் நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னென்னா, நோயிங் காட் இன்டிமேட்லி. கர்த்தரை நாம் எப்படி நெருக்கமாக அறிந்து கொள்வது என்று சொல்லக்கூடியதாக நம்ம இதுக்கு யாத்திராகமம் 3வது அதிகாரத்திலிருந்து பார்க்குறோம். என்னென்னா, தேவன் ஜனங்களுடைய அழுகுரலை கேட்டு அவர் இங்கே என்ன பண்ணுறாரு, மோசே மூலமாக மக்களை விடுதலை செய்யக்கூடியதற்காக மோசே அழைப்பதற்காக வருகிறார். அப்போ அங்கே சொல்லும்போது அங்கே என்ன சொல்கிறாரு, நீ இருக்கிற இடம் என்ன, இது பரிசுத்த ஸ்தலம், அதனால் உன்னுடைய காலணியை கலத்தி விட்டு நீ என்கிட்ட வா அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ அந்த நாட்களில் அந்த மாதிரி தேடினார். தாவீது ராஜா பின்னாடி பார்க்கும்போது சங்கீதம் 42வது சங்கீதத்தில் முதல் 3 வசனங்களில் சொல்லும்போது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், எப்படி ஒரு மான் தண்ணி வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு அது ஒரு தவிப்போட தேடக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரு ஆழமான ஒரு தேடுதல், என்ன ஒரு டெஸ்பரேஷன், அதை எனக்கு வேறு இதே இல்லைங்கிறத போல், அதே சமயத்தில் ஒரு ஆழமாக எனக்கு இது இல்லைன்னா இல்லை, என்னுடைய வாழ்க்கை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு டெஸ்பரேட்டாக தேடக்கூடிய ஒரு காரியம். 2வது என்ன சொல்கிறாரு, என்ன என் ஆத்துமா தேவன் பேர் ஜீவன் உள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. என்ன, என்னுடைய தாகம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா நீங்கள் ஒருத்தர் தான். அதாவது என்னென்னா, அங்கே என்ன சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இல்லைன்னா, உம்முடைய பிரசன்னம் இல்லைன்னா, உங்கள் கூட நான் நெருக்கமாக இல்லைன்னா நான் மரித்து போவேன். சர்வைவல் என்று சொல்லக்கூடியது. ஏன்னா இது ரெண்டுக்குள்ள ஒரு வித்தியாசம் தெரிஞ்சு கொள்ளுங்க. நான் அதை உங்களுக்கு புரிஞ்சு கொள்வதற்காக சொல்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாம் கார் ஓட்டுறோம், அதனால் தெரியும். சர்வைவலுக்கும் ஸ்பேர் வீலுக்கும் வித்தியாசம் தெரியுமா? அதாவது இது இல்லைன்னா இல்லைங்கிறது ஒன்று, இன்னொன்று அப்பா இது பஞ்சர் ஆச்சுன்னா அந்த வீல் எடுத்து போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நிறைய நேரங்களில் நம்ம எப்படி இருக்குன்னா, நம்மளோட நிறைய பேரோட கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, என்னால் முடியல, ரொம்ப எதுவுமே முடியலைன்னா நான் கர்த்தர்கிட்ட போகிறேன், இல்லைன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய வேலையை நான் செஞ்சுக்கிட்டே போகிறேன் அப்படின்னு செய்யக்கூடியது. இல்லை, இந்த உபவாச ஜெபம் என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஒருத்தர் மாத்திரம்தான், நீங்கள் இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா நம்முடைய சத்தத்தை கேட்டு தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எப்படி இஸ்ரவேல் தேச மக்கள் துன்புறுத்தப்படும் போது அவர்களுடைய அழுகுரல்களை கேட்டு வரக்கூடிய தேவன், அதே மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் எந்த அளவிற்கு தேவன் எனக்கு வேணும், நான் தேவனை அறிந்து கொண்டு அவரோட ஒரு நெருக்கமான உறவில் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, எனக்கு எல்லாத்தையும் அறிகிற அறிவை காட்டிலும். ஏன்னா 3வது அதிகாரத்தில் முதல்ல 7 வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நான் 7ஆம் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டேன், பரிசேயனில் பரிசேயன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், பென்யமின் கோத்திரத்தான், இது எல்லாம் எல்லாம் சொல்கிறாரு. ஆனால் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது உண்மை அறிகிற அறிவு என்னத்துக்கு சமம், சாணத்துக்கு சமம்னு சொல்கிறார். அப்போ எனக்கு என்னென்னா, எப்படியாவது உண்மை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்கிற அறிவில் போகணும், எனக்கு அதற்கான ஒரு காரியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் அங்கே தேடக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த உபவாச ஜெபத்தில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, எனக்கு தேவை, எனக்கு தேவன் ஒருத்தர் மாத்திரம்தான். ஏன்னா இந்த 42வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லும்போது, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. என்ன, சில நேரங்களில் எனக்கு யாருமே இல்லை, என் தேவன் எங்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வரக்கூடாது. ஆண்டவரே, எப்பொழுது நான் எங்கே இருக்கணும், உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கணும். அந்த நெருக்கமான அந்த இணக்கமான உறவு, ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லக்கூடியதாக. நான் இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் எடுக்கணும்னா மரியாள் தான் எடுக்க முடியும்.
லூக்கா 10வது அதிகாரத்தில் 38வது வசனத்துலேருந்து 42வது வசனம் வரைக்கும் நம்ம மரியாள், மார்த்தாள், லாசரு இந்த குடும்பத்தை பார்க்குறோம். பெத்தனியில் உள்ளவங்க. இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்கள் எப்போ போனாலும் அங்கே போய் பெத்தனி போயிட்டு அங்கே இருந்துட்டு சாப்பிட்டுட்டு எருசலேம் போகிறது, திரும்பி வர்றது, இப்படி நிறைய நேரம் பார்த்துருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு சம்பவத்தில் நம்ம என்ன பார்க்குறோம், லூக்கா 10வது அதிகாரத்தில் 38வது வசனத்துலேருந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வர்றாரு. மார்த்தாள் ரொம்ப பிஸியாக சமைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மரியாளோ என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய பாதத்தில் உட்காந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கக்கூடியதாக. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்கிறாரு, இவளோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் இவற்றிருந்து இதை எடுத்துக்கொள்ள முடியாது. தேவையானது ஒன்றே. என்ன அழகாக சொல்கிறார் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, தேவையானது ஒன்றே ஒன்று தான். என்ன, நீ ஏன் பக்கத்தில் வந்து இருந்து நான் சொல்கிறத கேளு என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா நம்ம ஸ்பேர் வீலா யூஸ் பண்ணாமல், ஆண்டவரே இதுதான் மெயின், நீங்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாக்கமான நிலைக்கு வரும்போது என்ன ஆகுன்னா, நமக்கும் தேவனுக்கு உள்ளான அந்த உறவு பலப்படக்கூடியதா. அப்போ நம்ம 2 பேருக்குள்ள தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு பலப்படும் போது என்ன ஆகுன்னா, உங்களை அறியாமலே நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய யோசனைகள் எல்லாமே என்ன வந்துடும், கர்த்தரை ஆராதிக்கக்கூடியதாக வந்துடும். மறுபடியும் இந்த சகோதரியை இன்னொரு இடத்துல பார்க்குறோம். யோவான் 12வது அதிகாரத்தில் பார்க்குறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க, விலையுயர்ந்த பரிமள தைலத்தை போட்டு அங்கே ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். அப்போ என்னென்னா, உங்களால் ஆண்டவரை ஆராதிக்க முடியல, உங்களால் இன்னும் கர்த்தர் யார் என்கிற ஒரு பிரமிப்பில் உங்களால் வர முடியல, உங்களுடைய ரட்சிப்பினுடைய விலைக்கிரயத்தை உங்களால் இன்னும் புரிந்து கொள்ள முடியலன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் இன்னும் கர்த்தர் கூட அந்த உறவில் வரலன்னு அர்த்தம். கர்த்தரை அறிந்து கொள்வது மாத்திரம்தான் எனக்கு பிரதானமான காரியம் அப்படின்னு நீங்கள் வரும்போது என்ன தெரியுமா செய்வீங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை இல்லாமல் என்னால் எங்கேயுமே போக முடியாது, எனக்கு தேவை ஒன்றே ஒன்று தான், உம்முடைய வார்த்தை. ஏன்னா கர்த்தரும் நீங்களும் கூட இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா நீங்களும் கர்த்தரும் சேர்ந்தீங்கன்னா மெஜாரிட்டி. அதனால தான் இங்கே கோட் இந்த புஸ்தகத்தில் கொடுக்கும்போது நம்ம கொடுத்துருக்கோம், என்ன பார்த்துருக்கோம், லவ் இஸ் நாட் பாசிபிள் வித்தவுட் சாக்ரிஃபைஸ். என்ன, ஒரு விலைக்கரையம், ஒரு பலி இல்லாமல் அன்பு இல்லை இல்லையா. அதே மாதிரி என்ன, ஒரு விலைக்கரையம் இல்லாமல் உங்களால் அன்பு செலுத்த முடியாது. அதே மாதிரி ஜேகே ரைலியோட ஒரு கோட்டு கொடுத்துருக்கோம், ஜபமோ பாவமோ ஒருபோதும் ஒரே இருதயத்தில் சேர்ந்து வாழ முடியாது. ஒன்று ஜபம் பாவத்தை வலிக்கும், அல்லது பாவம் ஜபத்தை தடுக்கும். 2ல் எது? இப்போ நீங்கள் யோசிங்க. ஒன்று பாவம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்களை ஜபிக்க விடாமல் அது உங்களை தடுக்கும். ஆனால் நீங்கள் ஜபிக்க ஜபம் பாவத்தை அழிக்கக்கூடியதாய் தேவனை அறிந்து கொண்டு, இப்படி ஒரு பரிசுத்த தேவன், யாத்திராகம் 3வது அதிகாரத்தில் ஆரம்பிச்சோல்ல, இது பரிசுத்த பூமி, இங்கே நீ உன் காலனியை கலட்டுங்கிறாரு. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவன் வாழுகிற பரிசுத்த ஆலயமாக இருக்கிறோம். அப்போ நமக்குள்ள எந்த ஒரு பாவமும் எந்த ஒரு அழுக்கும் இல்லாதபடி தேவன் ஒருவர் தான் எனக்கு வேணும், அவரோடு அந்த உன்னத பரிசுத்த தேவனோடு நான் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தாக்கம் உங்களுக்கு உண்டாவதாக. இந்த நாளில் நீங்கள் ஜபிக்கும்போது, ஆண்டவரே எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், ஆண்டவரே உம்முடனான உறவு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ரொம்ப நேசித்த உங்கள் கணவனோ, நீங்கள் ரொம்ப நேசித்த உங்கள் மனைவியோ, இல்லை நீங்கள் ரொம்ப நேசித்த உங்கள் பிள்ளையோ ஒரு காரியத்துக்கு எங்கேயோ போனாங்க, அவங்க வரலைன்னா நீங்கள் எப்படி ஏங்கி தவிக்கிறீங்க. அதே மாதிரி உங்களுக்காய் உங்கள் மேல் அன்பு செலுத்தி தன்னையே ஒரு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்த அந்த தேவன் எந்த அளவுக்கு உங்களை தேடக்கூடியவராக இருப்பார். அப்போ சிந்திச்சு பாருங்கள். அப்போ நீங்களும் நானும் அந்த மாதிரி, ஆண்டவரே நான் உம்முடைய உறவில் நான் எப்போதும் உம்மோடு இருக்கணும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே, உம்முடனான உறவு வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் நீங்கள் எடுத்து இந்த காரியத்தை செய்யும்போது நீங்கள் தேவனுடான உறவு பலப்படக்கூடியதாக வரும். அப்போ இந்த நாளில் நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவோமா, நம்ம மறுபடியுமாய் ஒரு விசை நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய யோசனைகள், இல்லை நம்முடைய ப்ரையாரிட்டி, வாழ்க்கையில் என்னென்னலாம் நம்ம ப்ரையாரிட்டியாக வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு, முதல்ல எல்லாத்துக்கும் மேலே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, முதல்ல பிரதானமான தெரிவு என்ன, நான் தேவனோடு உறவில், ஒரு நெருக்கமான உறவில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா நடக்கக்கூடியதா. நம்ம சொல்லுவாங்க இல்லையா, உன் நண்பன் யாருன்னு காட்டு, நீ யாருன்னு சொல்லுவேன்னு.
இப்போ நீங்கள் இயேசுவோடு நடக்கும்போது நீங்கள் யாருன்னு நாங்கள் சொல்ல முடியும். அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் ஆண்டவரே, நான் உம்முடனான நெருக்கமான உறவில் வருவதற்கு என்னென்ன காரியங்கள் தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் அகற்றி போட்டுவிட்டு உம்முடனான உறவில் பலப்பட பவுல் சொன்னது போல எல்லாவற்றை காட்டிலும் நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்கு முன்பாக எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிறேன் என்று சொன்னது போல நாமும் அந்த உறவுக்கு பிரதானமான முயற்சி கொடுப்போமா? வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? வாங்க ஜெபம் பண்ணுவோம்.